உணவு சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க கவுன்சிலிங்கில். உணவு சார்ந்த பிரச்சனையிலையும் குடும்பத்தில் அந்த முதியோர்களுக்கும் வரும். டயபெட்டிக்காக இருப்பாங்க, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த சினிமாலாம் கூட காமிப்பார்ல, ஸ்வீட் எடுத்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது. குழந்தைகளாக மாறிடுவாங்க உணவு விஷயத்தில். இப்போ என்னோட கணவரே எங்கள் மாமியாருக்கு இனிப்பு கொடுக்காதேங்கிறாரு. நான் 85 வயசில் கூட உணவு கட்டுப்பாடு எதுக்கு? நானே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான். ஆனால் நானே சொல்கிறேன், போனால் போது சாப்பிட்டுமே, பாவம் 85 வயசு ஆயிடுச்சு, இப்போ உணவு கட்டுப்பாடு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட்டை சாப்பிட்டு பின்னாடி மாத்திரையும் போட்டு வேண்டியதான். மாத்திரை போடக்கூடிய இதில் இல்லை. மாத்திரை போடக்கூடிய இருக்கவங்களுக்கு அது செகண்ட் சாய்ஸே கிடையாது. நீங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு அந்த அனுபவம்? நீங்கள் ஒரு ரோல் மாடலாக, ஒரு ஆரோக்கியமான ரோல் மாடலாக நீங்கள் வாழ்ந்தால் தானே உங்கள் பேரனுக்கு நீ இதெல்லாம் சாப்பிடாது, ஜங்கை சாப்பிட, நூடுல்ஸ் சாப்பிடாதேன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இவங்க இனிப்பை சுவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள நூடுல்ஸ் சாப்பிடாதுன்னு சொல்ல என்ன ரைட் இருக்குது? எப்போ பாரு பிஸா பர்கர் இருந்தோம், எங்கள் காலத்தில் அப்படியா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, எல்லார் வீட்லேயும் இது சொல்கிறாங்க. எப்போ பாரு பீஸா பர்கர் கார்பன் தான் அவங்க வேறு பேரில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக சாப்பிடல. அவங்களும் இதே கார்பன் தான் கஞ்சின்றதுலையோ வேறு இதுலையோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ல வேண்டியது வேறு. எங்கள் காலத்தில் உழைத்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்றதில்ல, அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நாங்கள் உழைச்சோம், கண்ணா பின்னான்னு சாப்பிட்டோம். உழைச்சாங்க, நடந்தாங்க. அன்றைக்கி ஏது பஸ்ஸு?